الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم: تجدون من شر الناس ذا الوجهين الذي يأتي هؤلاء بوجه وهؤلاء بوجه. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், தஜிதூன மின் ஷர்ரின் நாசி, மனிதர்களில் மிக கெட்டவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யார் என்று சொன்னால், தல் வஜ்ஹைனி, ரெண்டு முகம் உடையவர்கள். அல்லது யத்தி ஹவுலாயி பிவஜ்ஹின் வ ஹவுலாயி பிவஜ்ஹின், இவர்களிடத்தில் வரும் பொழுது ஒரு முகத்துடனும் இவர்களிடத்தில் வரும் பொழுது ஒரு முகத்துடனும் வருவார்களே, அவர்கள்தான் இரட்டை முகம் உடையவர்கள், இவர்கள் மனிதர்களில் மிக கெட்டவர்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி முஸ்லிம்ல 5078வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. மனிதர்களிலேயே மிக கெட்ட மனிதர்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை பார்க்கும் பொழுது, இரண்டு முகமுடையவர்கள் யார் என்றால், ஒன்று உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறமொன்று பேசுபவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுறது, அந்த மாதிரி இரட்டை முகம் உடையவர்கள் அப்படிங்கிற அர்த்தமும் சொல்லலாம். ஆக இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேசுறது இருக்குது, இது மனிதர்கள் மிக கெட்டவர்கள் என்றும், அல்லது இந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாம். ஒருவரிடத்தில் வரும் பொழுது இன்னொருவரை பற்றி பேசும் பொழுது சொல்லுவார்கள், இந்த மாதிரி அவரை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க வைங்க. அப்ப இவரு சேர்ந்து என்ன செய்வாரு, ஆமா ஆமா அவர் ஆக மோசமானவர், ரொம்ப கெட்டவர் அப்படின்ட்டு அவருக்கு ஜாடா தட்டி பேசிடுறது. இவரை யாரை பற்றி குறை பேசினாரோ அவரிடத்தில் வரும் பொழுது இவரை பற்றி என்ன செய்வது, குறை பேசுவது. ஆமா அவர் சரிதான், நீங்க சொல்றது சரிதான், அவரு ரொம்ப மோசமானவர் என்று. அல்லது ஒரு சமுதாயத்தை, இந்த சமுதாயத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு மாதிரி பேசிக்கொள்வது, அடுத்த சமுதாயத்தில் வரும் பொழுது இவர்களை திட்டி அவர்களிடத்தில் பேசுவது. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை பற்றி இன்னொரு சமுதாயத்தை, இந்த சமுதாயத்தை பற்றி அந்த சமுதாயம், ஒருவரை பற்றி குறை சொல்லி இன்னொருத்தரிடம் வரும் பொழுது அவரை பற்றி இவர் குறை சொல்வது. இந்த மாதிரியான ரெண்டு முகமுடையவர்கள், ஆக கெட்ட மனிதர்கள், இவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். அபூதாவுதில் ஒரு செய்தி வருகின்றது, மன்கான் லஹு ஃபித்துன்யா வஜ்ஹானி, உலகத்தில் யாருக்கு ரெண்டு முகம் உடையவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் கானலகு யௌமுல் கியாமத்தி லிசானானி மின் நார், நரகத்திலிருந்து இரண்டு நாக்குடையவர்களாக இருப்பார்கள். நாளைக்கு மறுமையில ரெண்டு நாக்கு அவர்களுக்கு நரகத்திலிருந்து கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார். ஆகையினால் ஒரு சமுதாயத்தில் பேசும்பொழுது அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு எதிர் சமுதாயத்தை இழிவாகவும் அது சரியில்லாதவன் அவர் கெட்டவன் என்று பேசுவதும், அதே போல இவர்களிடத்தில் வந்ததுக்கு பின்பு இவர்கள் நீங்க நல்லவங்க, அதே நேரத்தில் அவர்கள் தான் மிக மோசமானவர்கள் என்று அவர்களை பற்றி இங்கே குறை சொல்வது, இந்த மாதிரி ஒரு சமுதாயம் இருந்துச்சு. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். யார் அவங்க? முனாஃபிக்குகள். அல்லாஹ் குர்ஆனிலே கூட என்ன செய்தான், வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, மூமின்கிட்ட வந்தால் அவர்கள் சொல்வார்கள், நாங்க என்ன மூமின் தான், காலு ஆமன்னா. அதே நேரத்தில் முனாஃபிக்குகள் அந்த யூதர்களிடத்திலே செல்லும் பொழுது அவர்கள் இன்னா மாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்க உங்களோட தான் இருக்கின்றோம், நீங்களும் நாமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள், முனாஃபிக்கு அவருடைய தலைவரிடத்தில் சேர்ந்தால் அவர்களுக்கு சாதகமாக பேசிக் கொள்வார்கள். இவர்களை கேலி, நாங்க சும்மா கேலி கிண்டல் பண்றதுக்கு நாங்க போறோம் என்று. ஆக இந்த மாதிரியான மனிதர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் என்ன செய்கிறான் சொல்லுகிறார், இவர்களுக்கு என்ன, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல், நரகத்துடைய அடித்தட்டு தான் இவர்களுக்கு. இவர்கள் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அப்ப நயவஞ்சகர்கள் அப்படிங்கிறது ஒருவரை பற்றி குறை சொல்லும் பொழுது நாம என்ன செய்யணும், ஆமா சாமி பண்றாரு, இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அந்த மாதிரி தெரியலையே, அவருக்கு தோதுவார பதிலாக இருக்க, அதே நேரத்தில் அவர் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கலாம். எப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதரை பற்றி ஒருவர் குறை சொல்லும் பொழுது நீங்க என்ன, ஒரு இரண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்.
அப்ப என்ன செய்ய சொல்றாங்கன்னா, பொய் சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான என்ன செய்யலாம்? பொய் சொல்லலாம். அப்ப அவர்கிட்ட சொல்லணும், நீங்க சொல்ற மாதிரி இல்லையா, அவர் உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் கொண்டிருக்கிறாரு, உங்களை பத்தி நல்லெண்ணம் கொண்டிருக்கிறாரு, நீங்க சொல்ற மாதிரி நல்ல மனுஷருங்க அப்படி என்று என்ன செய்யலாம், இவரை பற்றி நல்லெண்ணம் தான் கொள்கின்றார் என்று அவரிடத்தில் பேசுவது. அதே போல அவருடைய எதிரியாக இருக்கக்கூடியவரிடத்தில் செல்லும் பொழுது அவரிடத்துல என்ன சொல்வது, இல்ல நீங்க சொன்ன மாதிரி இல்ல, அவர் ரொம்ப நல்ல மனிதர், அவர் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறாரு, நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது, நல்லவர் தாங்க, நானும் பழகி பார்த்துட்டேன் என்றெல்லாம் 4-5 பிட்டுகளை பொய் தான் சொல்றோம். ஆனாலும் இருவரையும் இணைத்து வைப்பதற்கு, இஸ்லாஹும் பைனன் நாஸ், மனிதர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லலாம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். குறிப்பிட 2 பேரை பிரிச்சு வச்சு பகைமை பாராட்டுவதுதான் பொய் சொல்லக்கூடாது, இரட்டை வேடம் போடக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தையோ அல்லது 2 சகோதரிகளையோ 2 நண்பர்களையோ 2 தோழர்களை சேர்த்து வைப்பதிலே நாம் என்ன செய்யலாம், இங்கொன்றும் அங்கொன்று பேசிக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்கின்றது. ஆக மனிதர்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தாதீர்கள், சமுதாயத்துக்கு மத்தியிலே என்ன செய்யாதீர்கள், பிளவுகளை ஏற்படுத்தாதீர்கள். இன்னைக்கு நாம சாதாரண பார்க்கிறோம், நாட்டுடைய பிரதமர் கூட என்ன செய்யறாருன்னா, தமிழகத்துக்கு வந்தா ஒரு மாதிரி பேசுறது, பீகாருக்கு போனா அங்க ஒரு மாதிரி பேசுறது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. ஒரு நாட்டுடைய முதல்வர், ஒரு பெரிய ஜனநாயக நாடு, அந்த ஜனநாயக நாட்டுல பல்வேறு மக்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள், பல கலாச்சாரம் உள்ளவர்கள், பல மதத்தவர்கள் இருப்பார்கள். அப்ப எப்படி நடக்கணும், இணக்கமாக நடக்கணும். இங்கொன்று அங்கொன்று பேசி பகிரங்கமா நான் ஒரு முனாஃபிக்கு, நான் நயவஞ்சகன் அப்படிங்கிறத காட்டுறது சிறந்ததா, அல்லது சமுதாயத்துக்கு மத்தியிலே இணக்கங்களை ஏற்படுத்தி ஒரு எந்த பிளவுகளும் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சண்டை சட்டம் இல்லாமல் அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே நன்னடத்தைகள், நல்லுள்ளங்கள், நல்லெண்ணம் ஏற்படக்கூடிய முறையிலே பேசுவது சிறந்ததா? இப்ப சாதாரண மனிதனிடமிருந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகான முறையில் என்ன செய்கிறது, கற்றுத்தருகின்றது. ஆக அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹ்.